அறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க, தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு உண்டான 2025 இந்த கடைசி 30 நாட்கள் எந்த மாதிரியான எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்மளுடைய சேனலை முதலாக பார்க்கக்கூடியவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனு கொடுங்க, சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த 30 நாட்கள் என்பது 2025 கடைசி 30 நாட்கள் என்பது தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்குமா அல்லது பாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கால சூழ்நிலை என்பது, இந்த காலகட்டம் என்பது தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு 100% ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அளவு தான் இருக்கே தவிர கெடுக்கக்கூடிய அளவில் கண்டிப்பாக இல்லைங்க. அப்படி பார்த்தால் இந்த காலகட்டம் என்பது தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு யோகமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு யோகமான ஒரு நேர காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? அப்போது இது எந்தெந்த மாதிரியான செயல்பாடுகளை கொடுக்கும், எப்பேற்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம், சரிங்களா? அப்படி பார்க்கும்போது முதலாவதாக சொல்ல போனோம் அப்படின்னா, தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு இதில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்கள் என்ன அப்படின்னா, முதல்ல பொன் பொருள் நகை ஆபரண பொருட்களை வாங்குவதற்கு உண்டான நேரகால கட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. அப்படின்னா தங்க நகை வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், செம்பு பித்தளை அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம குடும்பத்துக்கு நம்மளோட தேவைக்கு என்ன தேவையோ அது அவங்கவுங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி வாங்குவதற்கான, அதை உபயோகப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு கால சூழ்நிலை அப்படிங்கிறத இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கேன். இது வரைக்கும் எங்கிட்ட ஒரு குண்டுமணி நகை கூட இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் கட்டாயமாக 5 பவுன் இல்லை 10 பவுனில் வாங்க முடியல அப்படின்னாலுமே கூட 1 பவுன் அல்லது 4 கிராம் அப்படிங்கிற மாதிரி வாங்குவதற்குண்டான தகுதியை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இல்லைங்க எங்கிட்ட தங்கம் இருக்குது, எனக்கு வெள்ளி கொஞ்சம் தேவைப்படும் அப்படின்னா அந்த வெள்ளி பொருட்களை வாங்குவதற்குண்டான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கும். இதையும் எங்கிட்ட இருக்குதுங்க அப்படின்னு நினச்சா, நான் ஒரு சுப விசேஷம், ஒரு சுப காரியங்கள் செய்திருக்கிறேங்க, ஒரு திருமணத்தை முடிச்சிருக்கிறேங்க, ஒரு வளகாப்பு பண்ணியிருக்கிறேங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காது குத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பித்தளை பொருட்கள், செம்பு பொருட்கள், பண்ட பாத்திரங்கள் இது அத்தனையுமே நீங்கள் வாங்குவதற்குண்டான ஒரு கால நேரமாகத்தான் இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, சரிங்களா? அப்போ அதே போல் பார்க்கும்போது இந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளவே இந்த மாதிரியான பொருட்கள் அத்தனையுமே நீங்கள் வாங்கி பயன்படும் போது உங்களுக்குள்ளே உங்களோட மனசுக்குள்ளே தன்னை அறியாமல் உங்களுக்கு உண்டான ஒரு மன மகிழ்ச்சி என்பது இந்த இடத்துல கிடைக்கும். சந்தோஷம் என்பது உங்கள் மனசில் உருவாகும். திருப்தியே இருப்பீங்க. இத்தனை நாள் என்னால் முடியாத விஷயத்தை இந்த காலகட்டத்தில் நான் செஞ்சுட்டேங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பொருளை வாங்கியிருக்கேன் அப்படின்னு இருந்துட்டேன்னா என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க, சரி எதையாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினச்சி போய் வாங்கக்கூடியவங்களும் இதில் இருப்பீங்க, சரிங்களா? அப்போ எப்படி பார்த்துட்டாலுமே இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் என்பது இந்த மாதிரியான ஒரு பொன் பொருள்களை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்தி பலனடையக்கூடிய ஒரு யோக தருணமாகத்தான் இந்த நேர காலகட்டம் என்பது உங்களுக்கு இருக்குது, சரிங்களா? அது போக உங்களுக்கு இடம் மாற்றம் கிடைக்கும். இடம் மாற்றம் அப்படின்னா எந்த மாதிரியான இடமாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு இடத்துல ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க, அது கவர்மெண்ட் ஜாபாகவும் இருக்கலாம், இல்லை தனியார் ஜாபாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் சுயதொழில் செய்யக்கூடிய நபராகவும் இருக்கலாம். அப்போது இந்த இடத்துல எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணுங்க, ஒரு இடம் மாற்றம் வேணுங்க, இல்லைங்க என் தொழிலையே நான் இடம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு சரியான ஒரு தருணமாக இருக்கும். கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், இல்லை தொழிலில் மாற்றம் பண்ணுவீங்க, இல்லைன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்த நீங்கள் மாற்றம் பண்ணுவீங்க. இல்லை அப்படிங்கும்போது இருக்கக்கூடிய வீடு மாற்றம் பண்ணி வேறு இடத்துல போய் உட்காருவீங்க. ஒன்று வெளியூரில் இருக்கக்கூடியவங்க சொந்த வீட்டுக்கு வருவீங்க, இல்லை சொந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப நாள் என்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளவே இருக்கிறேங்க, எனக்கு இங்கே இருந்து ஒரு வேலைக்கு போகிறதுக்கோ வர்றதுக்கோ
எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படிங்கிற நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் இடம் மாறி இருந்தால் நல்லாயிருக்கு, என்னுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் டைம் சரியில்லைங்க அப்படின்னு சொன்னாங்க, அதனால் வீடு மாறி இருந்தால் எனக்கு ஒரு நல்ல யோகம் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் மாற்றம் பண்ணி இடம் மாற்றம் செய்து அந்த இடத்துல ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும். சரிங்களா? இது ஒரு இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயம். இது அத்தனையுமே எந்த தேதியிலேருந்து எந்த தேதிக்குள்ளே நடக்கும் அப்படின்னா இந்த முதல் 15 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு இது போன்ற நன்மைகள் உங்களுக்கு அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இது போன்ற அந்த நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது இதில் நீங்கள் சுகத்தை அனுபவிப்பீங்க, சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எல்லா ஒரு விஷயத்தையுமே இது நாள் வரை உங்களுடைய முகத்துக்குள்ளே இல்லாத ஒரு தெளிவு, ஒரு சந்தோஷம், ஒரு கலை முகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியாக கடைசி 15 நாட்கள், அதாவது அடுத்த 15 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய மனநிலையில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புத்தி குறைவு ஏற்படும். அப்படின்னா மனம் மாற்றம், புத்தி யோசனைகள் மாறும், உங்களோட அறிவு கெடும், தன்னைத்தானே எப்படி நமக்கு இது நடந்தது அப்படின்னு நமக்கே தெரியலைங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருப்பீங்க. அப்படி யோசிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போது தேவையில்லாத அலைச்சல் படுவீங்க, தேவையில்லாமல் அலைச்சலை சந்திப்பீங்க. அந்த அலைச்சல் நீங்கள் சந்திக்கும் போது உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அலைச்சல்னால் தேவையில்லாத பாதிப்புகள் உங்களுக்கு உருவாகும். அந்த தேவையில்லாத பாதிப்புகள் எப்படியெல்லாம் உருவாகும்? வண்டி வாகனம் போக்குவரத்து நீர் நெருப்பு மின்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் பிரச்சனைகள் அத்தனையுமே உங்களுக்கு வரும். சரிங்களா? அப்படி வரும்போது அதனால் என்ன பண்ணோம்னா இதனால் உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு ஒரு நோய் போல் உங்களுக்கு உருவாயிரும். உடல் சார்ந்த வழியில் உங்களுக்கு ஒரு நோய் சம்மந்தப்பட்ட மாதிரி உருவாகும். அல்லது உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் உடலில் ஒரு நோய் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த நோய் உங்களுக்கு கண்டிப்பாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். முதல் 15 நாட்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷத்தை அடைய போகிறீங்க. அடுத்த 15 நாட்கள் பார்க்கும்போது நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட புத்தி மாறும், மனநிலை மாற்றத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? நோய் ஏற்படும், அலைச்சல் அதிகபட்சமாக உருவாகும். ஆனால் அந்த அலைச்சல் நீங்கள் பட்டாலும் அதுக்குண்டான ஆதாயம் என்பது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அப்போ அந்த மாற்று கருத்துகள் கிடையாது அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்க்கும்போதுங்க இது போன்ற சில விஷயங்கள் தான் இந்த 2025 கடைசி 30 நாட்களில் தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்கள் அடையக்கூடிய பலாபலன்கள்ங்க. சரிங்களா? இந்த பலாபலன்கள் நம்ம என்னென்ன தெரிஞ்சிட்ருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பொன் பொருள் நகை அதாவது ஆடை ஆபரணங்கள் அப்படிங்கிறது அத்தனையுமே நம்ம வாங்க போகிறோம் முதல் 15 நாட்களில். அடுத்த 15 நாட்கள் என்ன பண்ண போகிறோம்? புத்தி கெடும், புத்தி கூர்மை கெடும், அலைச்சல் படுவோம். அதனால் நமக்கு சில தேவையில்லை சில நோய் நொடி பிரச்சனைகள் உருவாகும். இது அத்தனையுமே நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சரிங்களா? அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு யோகமான ஒரு காலகட்டமாக ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைன்னு சொன்னோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு திருமண யோகம், திருமண பாக்கியத்தை உருவாக்கும். ஒரு முதல் திருமணத்தை இழந்து 2வது திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு நிற்கக்கூடியவங்களாக இருந்துட்டாலுமே உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியான சந்தோஷம், அந்த மகிழ்ச்சிகரமான ஒரு தருணம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுக்கும். புத்திர பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தால் தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களாக இருந்தால் உங்களுக்கு கட்டாயமாக அது கிடைக்கும், அது உருவாகும். சரிங்களா? இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. இது 100% உண்மை. சரிங்களா? இதே போல் இந்த பதிவு அப்படிங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் புது வருட புத்தாண்டு பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன். இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.